பொதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு அதிகரிச்சு தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வரும்பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரை இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். இதில் ஹையர் செகண்டரி என்று வரும்போது +1 +2 என்று வரும்பொழுது அதில் இருக்குன்னு அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான ஏன்னா இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார், நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் தான் வச்சிருக்காங்க, உடனே அதை அட்ரஸ் பண்ண நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதனால தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3087 பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கோம். இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டு, அதனால தான் டிஆர்பி கேலண்டரே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அதை கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இருக்குங்க தனித்தேர்வுகள். ஆமாம், அதை தனித்தேர்வுகள் 18,000 பேர்ல தான் 5,500 பேர் நம்ம தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கூட நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 32% தான் அவங்க தனியாக தான் இல்லை. அவங்களுக்கு அந்த புக்லெட் நான் கொடுத்தேன்னா அதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பிரிச்சே எழுதிட்டோம் எல்லாமே நாங்கள். அதனால தான் நம்ம வந்து சிறைவாசிகள் முதற்கொண்டு எல்லாமே தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் இருக்கு. லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் எவ்வளோ இருக்கு, இது 10மா நாங்கள் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நாங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணது நிறைய இருக்கு. 0.47% நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 0.47 தெரியும். ஆனால் வால்யூம்ல பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வால்யூமாக இருக்கும். ஆனால் இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை வந்து அந்த அவேர்னஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம் 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும், நான் முதல் திட்டத்தில் வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அவங்க வந்து நான் பயிற்சி கொடுத்து 2 லட்சம் பேர் வேலையில் போய் சேர்ந்துருக்கதான். ஸோ இந்த மாதிரியான அந்த புரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளுக்கு போகணும். உயர்வுக்கு படி என்று சொல்கிறோம். சில நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற எங்களுடைய சிஓஸ் மூலமாக யாரையும் 12th முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேராமல் இருக்க டேட்டா அவங்க இமீடியட்டாக நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டு அவங்கள பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் எப்படி அவுட் ஆஃப் ஸ்கூலிங் வரும்போது வீடு தேடி போய் ஏன் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்க வரலாம் கொண்டு போய் நாங்கள் சேர்க்கிறோமோ, அதே மாதிரி 12th முடிச்சுட்டு ஏன் அந்த குழந்தை போய் இன்னும் கல்லூரியில் சேரல அப்படிங்கிறதையும் எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இன்னும் அது அதிகமாகும் என்கின்ற எனக்கு நம்பிக்கை எங்களுக்கு.